வணக்கம். ராஜயோகத்துல 4வது பிராணயாமம். பிராணயாமத்துல கிட்டத்தட்ட முக்கியமான பிராணயாம பயிற்சிகள் யோக நிலைக்கு ஒரு நாடி சுத்தி பிராணயாமம், சமவிருத்த பிராணயாமம், சுக பிராணயாமம், விஷமவிருத்த பிராணயாமம், யோக பிராணயாமம், அதம பிராணயாமம், மத்திய பிராணயாமம், ஆத்ம பிராணயாமம், சீத்காரி சீத்தளி பிராணயாமம், சீத்காரி பிராணயாமம், சதாந்தா பிராணயாமம். மொத்தம் பார்த்தீங்கன்னா முன்னாங்க 14 பிராணயாமங்கள் யோக நிலைக்கு உண்டான தேவையான பிராணயாமங்கள். இந்த 14 பிராணயாமங்களில் முதல்ல எப்பயுமே செய்கிறது நாடி சுற்றி தான் பண்ணணும். ஏன்னா நம்ம நாடியில் நிறையா அங்கங்கே பிளாக்ஸு, நிறையா தடுமாற்றங்கள்லாம் இருக்கும். சரியாக செயல்பட முடியாமல் 72,000 நாடிகள் இருக்கு இல்லையா? அந்த 72,000 நாடிகளையும் சுத்தம் படுத்தணும்னா ஒன்று உடல் ரீதியான கழுத்துக்கு கீழே நீங்கள் நாடியில் சுத்தம் பண்ணுறதுக்கு பிராணாயாமம் பண்ணிடலாம், நாடி சுற்றி பண்ணிடலாம். கழுத்துக்கு மேலே நீங்கள் பிராணாயாமத்தில் அது பண்ண முடியாது, மூச்சு பயிற்சியில் கிடையாது, நாடி சுற்றியில் கிடையாது. அது மந்திரத்து மூலியமாக தான், பிஜி மந்திரம்னு சொல்கிறாங்க. அந்த மந்திரத்து மூலியமாக தான் நீங்கள் அதை பண்ண முடியும். அப்படின்னா ஓம் அப்படிங்கிறத கண்ணை மூடி ஓம்னு அந்த ஓம் மந்திரத்தை 108 முறை தினமும் அதை பயன்படுத்தும் போது ஒலிக்கணும். அதை 108 தடவை நம்ம வாய் விட்டு ஓப்பனாக சொல்லணும். அப்படி சொல்லும்போது கழுத்துக்கு மேலே அந்த நாடியெல்லாம் இருக்கக்கூடிய நரம்புகள் மண்டலங்கள் நல்லா ஃப்ரெஷ் ஆகும். நாடி சுற்றி கழுத்துக்கு கீழே. இந்த நாடி சுற்றி ரொம்ப எளிமையாக சிம்பிளாக பண்ணலாம். 3 விதமான நாடி சுற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எல்லாரும் பண்ணுறது ஒன்று, பண்ண முடியாத சூழ்நிலை, எனக்கு அந்த கண்ட்ரோல்லாம் கிடையாது, இந்த மூக்கை பிடிச்சி இப்படியெல்லாம் இழுத்து என்னால் பண்ண முடியல, சரியாக வரல, எனக்கு ஆரம்பத்தில் தெரியல அப்படின்னா அதுக்கு எளிமையான நாடி சுற்றி பிராணாயாமம் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நல்லா அப்படி உட்காந்துக்குங்க, நேராக நெஞ்சை நிமித்தி உட்காந்துட்டு தஞ்சாவூர் பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, தஞ்சாவூர் பொம்மை அந்த மாதிரி இப்படியே ஆட்டணும். ஃபுல்லாக இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி எப்படியே ஒசிச்சு செஞ்சிங்கன்னா நம்ம மூச்சு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக தான் விட்டுக்கிட்டு இருப்போம். அந்த மூச்சு தானாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இப்படி நீங்கள் அசையும் போது என்ன ஆகும்னா அந்த டஸ்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும். இது கொஞ்சம் ரொம்ப முடியாதவங்க, எனக்கு அதெல்லாம் செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கை இதெல்லாம் வச்சு, சில பேருக்கு கையெல்லாம் வராது. இப்படி நம்ம இப்படி நம்ம செஞ்சிடறோம் அப்படின்னா எல்லாரும் அது போல் செஞ்சிருவாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படி செய்ய முடியாதவங்களுக்கு தலையாட்டி பொம்மையோட நாடி சுற்றி பண்ணுங்க. இன்னொரு எளிமையான பயிற்சி என்னென்னா, கையை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா ஃபுல்லாக சாஞ்சு இப்படி தொடுங்க. அதே போல் இது தொடுங்க. இப்படி தொடும்போது நீங்கள் இடது பக்கம் இப்படி சாயும் போது என்ன பண்ணணும்னா மூச்சு இழுக்கணும். இப்போ இடது பக்கம் மூச்சை இழுத்து வலது பக்கம் மூச்சை விடணும். இப்போ இடது பக்கம் சாயும் போது என்னன்னா, மூச்சு இழுத்தீங்கன்னா வலது பக்கம் மூச்சு ஏறி இடது பக்கம் வலது பக்கம் சாஞ்சு மூச்சு விடும்போது இடது பக்கத்துலேருந்து மூச்சு வெளியே போகும். இப்படி ஒரு கிளாக் வைஸில் போகும். இந்த மாதிரி செஞ்ச பிறகு மறுபடியும் என்ன பண்ணோம்னா, நீங்கள் இந்த சைடு மூச்சை இழுத்துக்கிட்டு போய் மூச்சை இங்கிட்டு வெளியே விடணும். புரியுதுங்களா? மூச்சை இங்கிட்டு இழுத்து இப்படி வெளியே விடணும். அடுத்து 2வது மூச்சை இங்கிட்டு இழுத்து இங்கிட்டு வெளியே விடணும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இது சித்தர்களோட நாடி பயிற்சி, நாடி சுற்றி. அதனால் துல்லியமாக போகும். எவ்வளோ பெரிய டஸ்ட்டில் இருந்தீங்கனாலும் துல்லியமாக
சரியாயிடும். இந்த நாடி சுத்தியெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் சென்னைக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் நிறைய டஸ்ட் இருக்கிற பகுதியில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா இந்த நாடி சுத்தி பண்ணுறதுல புண்ணியமே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆசன இருக்கை யமம் நியமம் ஆசனத்தில் வந்து நான் சொல்லியிருக்கேன். எப்படியெல்லாம் இருக்கணுமோ அதில் வந்து தவறாமல் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு போனீங்கன்னா தான் இந்த நாடி சுத்தியெல்லாம் வேலை செய்யும். இயல்பான நாடி சுத்தி வந்து நீங்கள் இந்த மாதிரி கை வச்சுக்கிறீங்க, இடது மூக்கில் மூச்சை இழுத்து இங்கிட்ட அடைச்சிக்கிட்டு அப்புறம் மூச்சை இங்கிட்டு வெளியே விட்டு மறுபடியும் இதே இடது மூக்கு வழியாக மூச்சை இழுத்து, அதாவது இடது மூக்கை ஃப்ரீயாக விட்டுறீங்க, வலது மூக்கை அடைச்சிக்கிறீங்க, மூச்சை இழுக்கிறீங்க, ஃபுல்லாக இழுத்துட்டு அப்புறம் இடது மூக்கை அடைச்சிட்டு வலது மூக்கு வழியாக மூச்சை ஃபுல்லாக வெளியே விடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் அதே வலது மூக்கு வழியாக மூச்சை ஃபுல்லாக இழுத்து இடது மூக்கு வழியாக மூச்சை விடுங்க. இதே போல் வந்து ஒரு 10 தடவை செஞ்சால் போதும். அதுக்கு மேலே செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் 10 செய்கிறது பெரிய விஷயம். அப்படி தான் செஞ்சுட்டு போகணும். ஒரே அடியாக செய்யலாம் கூடாது. 20 செய்கிறேன் 30 செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா நெஞ்சடைக்கும், வேறு சிக்கல்கள்லாம் வந்துடும். அதனால் இந்த 3 விதமான நாடி சுத்தி பயிற்சி இருக்குது. எது உங்களுக்கு சுலபமாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. பிராணாயாமத்தில் நான் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு பிராணாயாமமும் என்ன அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். நன்றி.